வணக்கம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம சர்க்குலேஷனோட டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ சர்க்குலேஷன் அப்படின்னாவே அது என்ன பண்ணுது அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம், அதுதான் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ரத்த ஓட்ட மண்டலம் எத்தனை வகையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகள்ல 2 வகையா இருக்கு. The circulatory systems are basically divided into 2 different types. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா closed circulatory system, another one is a open circulatory system அப்படின்னு 2 different types of circulatory system வந்து இருக்கு. நம்ம அந்த circulatory systemத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த circulatory system அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா அதுல 3 முக்கியமான பார்ட் இருக்கு. The first one is heart. இதயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட்ல இருந்து ரத்தம் போகக்கூடிய அந்த டியூப்ஸ் blood vessels ன்னு சொல்லுவோம். அது ரெண்டாவது. மூணாவது அந்த blood vesselல மூவ் ஆகக்கூடிய blood. அப்படின்னு இந்த 3 விஷயம் சேர்த்தது தான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட், blood vessel and blood. இது 3 சேர்ந்தது தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். The circulatory system basically divided into 2 different types. One is a open type of circulatory system, another one is a closed type of circulatory system. இப்போ நம்ம டீடைலா போர்டு வச்சு என்ன முடிக்கும் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது the circulatory system அப்படின்னா 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹார்ட், செகண்ட் ஒன் blood, தேர்ட் ஒன் வந்து blood vessels. So these are all important things that things combine together to form a circulatory system. The circulatory system basically divided into 2 types. One is a open type of circulatory system, another one is a closed type of circulatory system. இப்போ open type of circulatory systemனா என்ன நடக்கும் அப்படி சொல்லி பாருங்க. எப்பவுமே சர்க்குலேஷன் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹார்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஹார்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப ஹார்ட்ல இருந்து blood வந்து மூவ் ஆகி வெளியில போகும். ஹார்ட்ல இருந்து blood வெளியில போகணும் அப்படின்னா அது வெறுமனே போக முடியாது, அதுக்கு வழி தேவை. That is a way, they need a way. அப்ப இதயத்துல இருந்து blood வெளியில போனா எது வழியா போக முடியும்? blood vessel வழியா வெளியில போகும். புரியுதுங்களா? அப்ப அந்த blood vessel வழியா வெளியில போயிட்டு sinuses, நல்லா ஞாபகம் வச்சுங்க. the sinuses is important. இது வந்து லோயர் அனிமல்ஸ்ல பார்க்க முடியும். sinuses அப்படினா பாடி கேவிட்டி. sinuses அப்படிங்கிறது என்னது? பாடி கேவிட்டி. இத வேற மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படினா ஹீமோசீல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹீமோசீல் சொல்லுவோம். இப்போ ஹார்ட்ல இருந்து blood வெளியில வருது, எது வழியா வந்துச்சு? blood vessel வழியா வந்து எங்க ஃபில் ஆயிடும் அப்படினா சைனசஸ் அப்படிங்கிற பாடி கேவிட்டி ஆர் ஹீமோசீல்ல வந்து ஃபில் ஆயிடும். ஃபில் ஆன பிறகு இங்க வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். இப்போ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன? ஹார்ட்ல இருந்து வரும்போது இது என்ன blood எடுத்து வரும் அப்படினா ஆக்ஸிஜன் உள்ள blood அப்படியே எடுத்து வரும். இந்த ஆக்ஸிஜனை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணும். எங்க யூட்டிலைசேஷன் நடக்கும் அப்படினா ஹீமோசீல்ல ஆக்ஸிஜனோட யூட்டிலைசேஷன் நடந்துட்டு யூட்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா now the oxygen converted into carbon dioxide. ஆக்ஸிஜன் என்ன மாறும்? கார்பன் டை ஆக்சைடு மாறும். அதே மாதிரி ஆக்ஸிஜனோட சேர்ந்து யார் வரும் அப்படின்னா ஃபுட் வரும். ஆக்ஸிஜனோட சேர்ந்து யார் வரா? ஆக்ஸிஜனோட சேர்ந்து ஃபுட் வரும். இந்த ஃபுட் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரோஜனஸ் வேஸ்டா மாறும். நைட்ரோஜனஸ் வேஸ்டா மாறும். இப்போ நைட்ரோஜனஸ் வேஸ்டும் கார்பன் டை ஆக்சைடு நல்லா ஞாபகம் வச்சுங்க. நைட்ரோஜனஸ் வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் எங்க இருக்குன்னா ஹீமோசீல்ல இருக்கும். அந்த ஹீமோசீல்ல இருக்கிறது திருப்பி blood வெசலுக்கு என்டர் ஆகி யாராரு CO2 பிளஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் blood வெசல் என்டர் ஆகி திருப்பி எங்க போயிடும்? அது ஹார்ட்டுக்கு போயிடும். இது மாதிரி சர்க்குலேஷன் மாறி மாறி நடந்துச்சுன்னா that circulation is called open type of circulation. அந்த சர்க்குலேஷன் பேரு open type of circulation. திரும்ப நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஹார்ட் இருக்கும். இது வந்து லோயர் அனிமல்ஸ் நடக்கக்கூடிய ஓபன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் சீன் இன் லோயர் அனிமல்ஸ். ஹார்ட்ல இருந்து blood vessel வழியா வெளியில போகும். வெளியில போனாலும் பாடி கேவிட்டில போய் blood அப்படியே போராடும். ஓகேவா? அந்த பாடி கேவிட்டிக்கு என்ன பேரு? சைனசஸ் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த சைனசஸ்க்கு இன்னொரு பேரு ஹீமோசீல் அப்படின்னு சொல்லி பேரு. அப்ப ஹார்ட்ல இருந்து blood போகும்போது ஆக்ஸிஜன் ஃபுட்டும் போகும். அந்த ஹீமோசீல்ல போயிட்டு மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்கிறதுனால ஆக்ஸிஜன் என்னவா மாறிடும்னா கார்பன் டை ஆக்சைடு மாறிடும். ஃபுட் என்னவா மாறினா நைட்ரோஜனஸ் வேஸ்டா மாறிடும். டு ரிலீஸ் எனர்ஜி ரிலீஸ் பண்ண பிறகு ஆக்ஸிஜனும் ஃபுட்டும் பிகம் டு ரிலீஸ் த எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடாவும் நைட்ரோஜனஸ் வேஸ்டாவும் மாறிடும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நைட்ரோஜனஸ் வேஸ்டும் blood வெசல்ல திருப்பி என்டர் ஆகி ஹார்ட்டுக்கு வந்து திருப்பி பியூரிஃபிகேஷன் நடந்து திரும்ப இந்த வேலை நடந்துட்டே இருந்துச்சுன்னா that circulation is called open type of circulation. The open type of circulationல completely absent ஒரு விஷயம் வந்து absent. நல்லா ஞாபகம் வச்சுங்க. blood vessel இருக்கு ஆனா capillary is absent. What is capillary?
minute blood vessels. The minute blood vessels வந்து open type of circulation நம்ம பார்க்க முடியாது. அதனால இம்பார்ட்டன்ட் பண்ணிங்க. capillary system is absent. சரி, இது எது மாதிரியான அனிமல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும்? எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணீங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆர்த்ரோபோடாஸ் கணுக்காலிகள்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைடர், அப்புறம் வந்து தேல், ஸ்கார்பியன் இருக்குல்ல, சோ அது மாதிரி ஆர்த்ரோபோடால பார்க்க முடியும். மொலஸ்கானா மெல்லுடலிகள், நத்தை என்ன இருக்குல்ல, சோ அதுல பார்க்க முடியும். அப்போ அசிடியன்ஸ் அப்படிங்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய இந்த விலங்குகள், லோயர் அனிமல்ஸ். சோ இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் பார்க்க முடியும். இப்போ டயக்ராம் பாருங்க. இப்போ ஹார்ட் இருக்கு. ஹார்ட்ல இருந்து என்ன வரும்? ஆக்சிஜன் பிளஸ் ஃபுட், ஆக்சிஜன் பிளஸ் ஃபுட் அப்படியே மூவ் ஆகி வந்து பாருங்க. பிளட் வெசல் வழியா வந்து ஹீமோசிலுக்கு வந்துரும். சைனஸஸ் ஆர் ஹீமோசிலுக்கு வரும். இப்போ இங்க வந்து ஆக்சிஜனும் ஃபுட்டும் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவோம். எனர்ஜி ரிலீஸ் பண்ண பிறகு என்ன மாறிடும் அப்படின்னா CO2 பிளஸ் நைட்ரோஜனஸ் வேஸ்டா மாறிடும். இப்போ திரும்ப ஹார்ட்டுக்கு போகும். சோ இதே மாதிரி நடந்து இருந்துச்சுன்னா that circulation is called open type of circulation. Yes, next we move on closed type of circulation. இப்போ closed type of circulation அப்படினு சொல்லும்போது it is a complete circuit. complete circuit என்ன? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இருந்துச்சு, blood vessels இருந்துச்சு, sinuses இருந்துச்சு. ஆனா closed systemல வந்து பாத்தீங்கன்னா sinuses அப்படிங்கற கேப் வந்து இருக்காது. கண்டினியூவா என்ன இருக்கும்? அந்த blood vessels ஓட கனெக்ஷன் வந்துருக்கும். ஹார்ட்டுக்கும் blood vesselsக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கனெக்ஷன் வந்துருக்கும். சோ அதான் நம்ம கம்ப்ளீட் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க ஆர்டரிஸ். இப்போ உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க. ஹார்ட் இருக்கு. ஹார்ட்ல இருந்து blood எடுத்து வெளியில போகுது. அந்த blood vesselsக்கு என்ன பேர் சொல்றோம்? ஹார்ட்ல இருந்து blood எடுத்து வெளியில போனாவே அது என்ன blood-ஆ இருக்கும்? அந்த blood-ல என்ன கண்டென்ட் இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும். என்ன கண்டென்ட் இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற என்ன இருக்கும்? ஃபுட் இருக்கும். F நான் மென்ஷன் பண்றேன். F னா ஃபுட், O2 னா ஆக்சிஜன். ஆக்சிஜனையும் ஃபுட்டையும் எடுத்து போனுச்சுன்னா அந்த டியூபுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? ஆர்டரி. என்ன blood vessel இது? ஆர்டரி. இப்போ ஆர்டரி அப்படியே எடுத்துட்டு வருது. எடுத்துட்டு வரணும் ஒரு செல்லுக்குள்ள வந்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த blood vessel become modified into capillaries. அதாவது ஞாபகம் blood vessel இப்போ என்ன மாறிடுது? கேபிலரியா மாறிடுது. எங்க அப்படின்னா இன்சைட் த செல்ல. செல்லுக்குள்ள வந்து blood vessel become modified into capillaries. இப்போ செல்லுக்குள்ள வந்தோனே இங்க வந்து ஆக்சிஜனும் ஃபுட் என்னவா மாறிடும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஆகவும் நைட்ரோஜனஸ் வேஸ்டாக மாறிடும். எங்கன்னா கேபிலரிக்குள்ள. இப்போ திருப்பி கேபிலரி என்னவா மாறும் அப்படின்னா blood vessel மாறும். இப்போ இந்த blood vesselல கார்பன் டை ஆக்சைடு நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெயின் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? வெயின். இப்போ இந்த வெயின் திரும்ப எங்க போயிடுது? ஹார்ட்டுக்கு போயிடுது. எதை எடுத்துட்டு போகுது? கார்பன் டை ஆக்சைடையும் நைட்ரோஜனஸ் வேஸ்டையும் வந்து என்ன பண்ணுன்னா ஹார்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு வரதா இருக்கு. சோ இதே மாதிரி மாறி 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 என்ன நடக்குது அப்படின்னா சர்க்குலேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஆனா கடைசியா ஹார்ட்டுக்கு போய் சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இம்பியூர் பிளட் மட்டும் தான் போகும். CO2 உள்ள பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ஹார்ட்டுக்கு போய் சேரும். இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து யாரு பியூரிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னா கிட்னி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பியூரிஃபை பண்ணிடும். போத் ரெண்டுலயுமே, இதுல லோயர் அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய க்ளோஸ்டு சிஸ்டத்திலயும் சரி ஓபன் சிஸ்டத்திலயும் பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஆர் பியூரிஃபைட் பை கிட்னி. அது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்துல நம்ம வந்து பார்ப்போம். இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லக்கூடிய அந்த CO2 பிளட் ஹார்ட்டுக்கு வரும். திருப்பி லங்ஸ்க்கு போய் பிரிவே திருப்பி நடக்கும். இது மாதிரி நடந்துச்சுன்னா that circuit is called closed type of circulation. அப்ப இங்க என்ன நடக்குது? ஆர்டரிக்கும் வெயினுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இது ஆர்டரி, இது வந்து வெயின். ஆர்டரிக்கும் வெயினுக்கு இடையில கனெக்ஷன் கொடுக்குறது யாரு? கேபிலரிஸ். ஆர்டரிக்கும் வெயினுக்கு இடையில கேபிலரிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து closed type of circulation. ஆர்டரிக்கும் வெயினுக்கும் இடையில கேபிலரி இல்ல சார், சைனசஸ் இருக்கு அப்படின்னா அது என்ன சிஸ்டம்? அது வந்து ஓபன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதுல வந்து பாருங்க நோ கேப் பிட்வீன் ஆர்டரி அண்ட் வெயின். இங்க வந்து ஆர்டரிக்கும் வெயினுக்கும் இடையில கேப் கிடையாது. ஏன்னா இடையில யார் வந்துடுறா? கேபிலரி வந்துருது. ஆனா இங்க ஆர்டரிக்கும் வெயினுக்கு இடையில கேப் இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில யார் இருக்கா? சைனசஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால கேப் இருக்கு. So that is a two different types of circulatory system. One is a open type of circulation, another one is a closed type of circulation. இங்க வந்து பாத்தீங்கன்னா closed type of circulation நம்ம எங்க பார்க்கலாம் அப்படினா எக்ஸாம்பிள் வந்து vertebrates. Vertebrates are a best example for closed vertebrates. All the vertebrates நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா closed type of circulation வந்து நம்ம வந்து பார்க்கறோம். So next வீடியோல நம்ம என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா structure of heart வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். Thank you.